நீங்க துட்டுக்கிட்டு எல்லாம் கொடுக்க வேண்டிய வேலை கிடையாது. ஊட்டாத மட்டும் மணலை கொட்டிடுங்க. ஒரு சவுக்கம் எடுத்து மணில பூரா சீவிட்டு இதை கொண்டு அங்க நிக்க வச்சு பின்னாடி ஒரு சொருவி அந்த புது வீட்டுக்கு நேரம் அந்த வீட்டுக்கு பூசு மேல நடக்கலாம் கூட குப்பு 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 குப்புன்னு கழிவிடும். கிளம்பா 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 என்ன காரணம் சொல்லு. சாப்பிங்க வேற வரணும் வேற சரி சரி சொல்லு. கனி இட்டு மூச்சு நான் என்ன பண்ணேன்? என் சம்சாரம் இந்த பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்படும். நான் பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டேன். பேய காலால போட்டு மெரிச்சிட்டு போயிட்டு இருப்பேன். நீ நல்ல தைரியசாலியாச்சு. நீ தெரியுமா 3 சுத்துல 100 சுத்து வந்து அவசியம். என்ன பண்ண என் சம்சாரத்தை வாசல்ல பாய போட்டு படுக்க வச்சுட்டு உன் சம்சாரம் பயிரும். நான் நடுவுக்கு வேற நீ தைரியசாலி. பேயை தூக்கி காலில் மெரிச்சிட்டு போடுவேன். அதனால நீ நடுவுட்ல போய் படுத்துக்கின. உன் பொண்டாட்டி பயப்படும். அதனால நடு வாசல்ல படுத்துக்குது. மணி 11 மணி இருப்போம். மழை படுறது எங்க சம்சாரம் உள்ள வந்து படுத்துக்கிறாங்க. இல்லடா பொம்பளை உள்ள வந்து படுறாரு. நான் கதவு தான் படுத்துக்கிறேன். நைட்டு 1 மணி இருக்கும். எவ்வளோ என் வீட்டு கதவு வந்து ஜமால் ஜமால் தட்டுறான். யார் அவன் கதவு தட்டுறாரு? கதவு திறந்து பார்த்தா எமன் கடாய் தூக்கி வந்து நின்னுறான். பாவியா மேல குத்துல இருக்கிற யமனா அவன் ஏன் கடாய் எடுத்துட்டு வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறான்? என்ன கடாயா? என்னது எரும கடாடா? அது எரும கடை மேல வந்து நின்னுறான். நான் கேட்டேன் என்னடா என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறது கேட்டேன். சரி அதுக்கு எவன் சொல்றான்? பொப்பத்தோர சேகரு உனக்கு விதி முடிஞ்சு போச்சு கிளம்புடா எமல உட்காந்துறான். அட்ரா சக்கா எனக்கு ஒன்னே பிரியல. சரி பிச்சுக்கா பிச்சுக்கான பூசிங்க இல்ல சொரகா சொரகான்னு பூசிந்திருப்ப. உடனே கிளம்புடா எமல உட்காந்துறான். உடனே நான் சொல்லிட்டேன் எப்பா நான் உன் கூட வரேன்.
எங்க சம்சாரம் உள்ள படுத்துக்கிறாங்க. அவங்களால ஒரு வார்த்தை சொல்லிட்டு பூ கூட வந்துடுறேன். எவ்வளவுத்துக்கு? சரி, சீக்கிரம் போய் சொல்லிட்டு வராங்க. போனா எங்க சம்சாரம் படுத்துக்கிறான். போய் எழுப்புறேன். ஏன் கண்ணமான்னு எழுப்புறேன். இன்னும் மாமாண்ணா எனக்கு விதி முடிஞ்சு போச்சா? எம வந்து திண்ண மேல உக்காந்துக்கிறான். நீ என்னடி சொல்றது கேட்ட. அதுக்கு எங்க சம்சாரம் சொல்றா, தான் 6 மாசமா வேலை இல்லாத சுத்தி நடக்குறிய. சரி, அங்கத்தான் போகுது 6 மாசம் இருந்துட்டு வாங்க. எவ்வளவுத்துக்கா? எம்மோ பாசமா இருந்தா உன் மனைவி சொல்லிருக்கு பாரு இந்த வார்த்தைய. இனிமே மணிக்கு கடிக்க பூச்சி அனுப்புறது நெஞ்சு அனுப்புறா. நீ எம்ம கட்ட நான் பல்டி அடிச்சிட்டேன். என்னது நம்ம உயிரை தப்பிக்கிறத ஓங்கி அடிக்காரா மாறு மேல. எனக்கு ஏற்கனவே ஆட்டோ டொக்கு. ஆமா, ஆட்டோல டொக்கு சொட்ட தட்டி எடுத்து ஹார்ட் அட்டாக். எனக்கு ஊர்ல 10,000 ரூபாய் கடை இருக்குது. அத குடுத்து எவ்வளவு வரேன். ஆனா உன்னை வாங்கி பாஜி வாரி போவா. கம்பெனில கொடுத்துக்கிற 7.5 லட்சம் 7.25 லட்சம் கணக்கா வருத்தியா? அவ்வளவு ஆயிக்குதாவா? ஆட்டை முடிச்சுட்டு கையில 1500 ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் ஓனர் வந்து 500 ரூபாய் கொடுன்றியா? உத்தரம் பேர்ல என்ன கதை? சரிதான். நீ 2ஆம் காட்டான், நீ 2ஆம் காட்டான். சரி, ஆமா லோல் படுற நீ திடீர் இதுக்கு அதுக்கு லோல் பட்டுன்னு உட்காந்துட்டு வந்து நீ நீ இன்னைக்கு சொல்றங்க உள்ள வெத்தலை பாக்கு தட்சணை வைக்கிற இடத்துல வெத்தலை பாக்கு வைக்கிற 201 தட்சணை, தேங்காய் ஒற்றை தேங்காய் மூடி, எலுமிச்சம்பழம், கல்யாண பூசணி கூட எடுத்து முடுவ, பூவு, மாலை, வேற என்ன காலில் டிஃபன் காசு, மங்கள காசு, வாஜா 2 பேருக்கு ஒரு துட்டு. இப்போ சுத்தி வந்துங்கிற இம்மொத்தையும் எடுத்து போய் உனக்கு வெடியிலையே உன்ன என்னதான் பண்ற மொத்த வாரி மையா? இந்த வருஷம் பூசிடுவேன். ஆமா சரி, எமன் கிட்ட 10,000 கணக்கு தான் சொன்னேன். இங்கதான் எங்களை வந்து வாங்கிக்கணும் கடன் வாங்கி போட்ட வீட்டுக்கு. ஆனா எமங்கிட்டே கடன் வாங்குற பாடுற நீ. சரி, ஆமா சரி, ஏய் உனக்கு கடை இருக்கிறது 10,000, அது நான் 10,500 வச்சுக்கிறேன். யாரு கைத்தா? 160 ரூபாய் குத்தக்கா அம்மா கொடுப்பாங்க. மேல ஒரு தட்டி தலைக்கு தொங்கி போடும். எது வாயில ஊத்திக்கின்னு அதுக்கு 500 ரூபாய் எடுத்துன்னு வரா. சரி, 300 ரூபாய் நான் எடுத்துக்கின்னு 200 ரூபாய் எமன் கிட்ட கொடுத்துட்டேன். மணி ஆச்சு கிளம்புற எமல உக்கானா. சரி, எருமை கடை அடிச்சுன்னு வந்து நிறுத்தலாம். முன்னாடி எம உக்காந்துக்கலாம், பின்னாடி நான் உக்காந்துக்கினேன். நாங்க போற வெயில் தாங்க முடியல. அடப்பாங்க என்ன மாசா? கார்த்தி மாசம் கத்திரி வெயில். கார்த்தி மாசம் கத்திரி வெயிலா? என்ன ஊர்ல கார்த்தி மாசம் கத்திரி வெயில் மண்டி போலக்குதா மூதேவிய? சித்திரை மாசம் கத்திரி வெயில். நாங்க போற வெயில சேடை ஊட்டி வச்சுக்குது. சரி, அந்த சேடை கண்ணி தாண்டி தான் எமலோகம் போய் ஆகணும். இந்த சேடை கண்ணி இந்த எருமை கடை பார்த்துச்சு, 3 முறை உத்து பார்த்துச்சு, 4ஆவது முறை 4 பஞ்சு அடிச்சது. அது மாதிரி எருமை கடை, அது மாதிரி நானு 3 பேரும் சேர்த்து கையில சொருகி கிடக்குறோம். ஐயோ, நான் ஏன் தான் நல்லா இருக்கிறேன். எருமை கடை ஏந்துச்சு நல்லா இருக்குது. 3ஆவது ஆளு எம ஏந்துக்கிறான். சேர்த்து கையில விழுந்து எமனுக்கு பெருங்காயம் ஆகி போச்சு. என்ன பெருங்காயம் ஆகி போச்சு, அப்புறம் வெள்ளை கட்டி ஆகி போச்சு. என்னதான் கேக்குறேன் வந்த மாதிரி தான் நான் கேனியா? நானு எந்த ஆளு போய் சேர்த்து கையில விழுந்து மண்டை டாரா வச்சுன்னு ரத்தம் ஊத்துது? ரத்தம் ஊத்துது. சேத்து கையில எப்படி விழுந்து மண்டை ஒஞ்சுது? ஓ, எப்படி ஒஞ்சதுன்னு கேக்குற? அந்த சேடை ஒட்டி வச்சுக்கிறானுங்க பாரு, அவனுங்க அவன் நம்பி சொத்து தகராது. சரி, அவனுங்க கையில பங்குச்சு நடு கையில காடி கையில நடிச்சுக்கிறானுங்க.
ஆடாடி இது தெரியாத எமன் போய் காளிகள் மேல போய் விழுந்துட்டு இருக்கிறான். எமனுக்கு மண்டச்சாரா ஒஞ்சு போச்சு. அவனை கொண்டு செய்யாத ஆசிபத்திர கட்டி கட்டி எமலோகம் போனா முத தெருவுல உங்க தாத்தா உக்காந்துன்னு கை தீர்ச்சுங்கிறாரு. ஆண்டா பாய்ங்க எங்க ஆயா வாயா கீச்சு கீச்சு குத்துக்கிறாங்க. என்னத்தா உடனே என்ன பார்த்துட்டாரு. சரி என்ன பக்கத்தோட சாகர் இப்பதான் வரியான்னு கேட்டாரு. ஆமா தாத்தா எங்க பேரன் எப்படிங்கிறான்னு கேட்டாரு. ஏய் சொல்றதா நல்லா உன்னை கேட்டாரு. நான் தீர்த்து சொல்லிட்டேன். உங்க பேரனுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. அவன் ஊருப்பட்ட கோய்கறி சாப்பிட்டு கொஞ்சம் அமைக்கணுக்கிறான். இன்னும் ஒரு 5 நாள்ல வந்து சேருவான். ஆனா புறம்போக்கு இன்னும் 5 நாள்ல வந்து சேருவானா? அவனுக்கு இடம் முடிச்சு வை. எங்க இடம் முடிச்சு சொல்லிக்கிறா? சப்பாத்தி முள்ளு போட்டா பிடிச்சி சொல்லிக்கிறேன். ஏன் மீதி இடத்துல கொஞ்சக்கா கொள்ளை நெறி நோனி கூட போதும். தொடப்ப கட்ட நல்லாகிறவன் எத்து போய் சேகர சாப்பிட்டு கொட்டை முன்னாடி பார்த்தா மொத்தம் காணோட மதுரை கனவு எல்லா காலத்தாலும் பண்றான். அம்பிகையில கொண்டு அழகிறேன். இந்த வடவர கோட்டையை எப்படி வருகிறேன் தெரிகிறதா? ஐயா பேர் தான் சொல்றாங்க. அப்படியா? ஐயா எப்படியா வந்தவரு? அந்த சிங்க வயலி அவர் தான். அந்த சிறுத்த வயலி ஐயா தான். சரி அந்த புலி வயலி ஐயா தான். அந்த புலி வயலி ஐயா தான். ஆனா போங்க பறக்கிட்ட பறவை அந்த கொப்பு வயலி ஐயா தான். அந்த கோழி வயலி ஐயா தான். அந்த குஞ்சு வயலி ஐயா தான். கோழி குஞ்சு கோக்குஞ்சு அதை விடுங்க. நீங்க யாரு? வீராந்து வீரன், சூராந்து சூரன், சூத்து ஓட்டி பேரன். இந்த வடவர கோட்டையை நான் எப்படி இருக்கிறேன்? சிறப்பு என்ன தெரிகிறதா? இந்த மரம் கோட்டையில் பள்ளிய மரம் முதல் சிறப்பு. ஒன்று. இரண்டாவது சிறப்பு என்னுடைய மீசை அழகு. இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு என்னுடைய மனைவி இருக்கிறார் அல்லவா, அவருடைய பண்டிய அழகு. மூன்றாவது சிறப்பு. இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நானும் போகிறேன். அன்பு மனைவி வீரவல்லி திருமணம் செய்திருக்கின்றேன். பார்த்து அவன் திருமணம் செய்து கொண்டான். அவன் கொண்டதை பார்த்து நீங்க திருமணம் செய்து கொண்டேன். இருந்தாலும் பார்க்க வேண்டும், பேச வேண்டும். மனைவி நான் அழைத்ததாக தரமாக அழைத்து வர வேண்டும்.
கோட்டை ஆளக்கூடிய மாணவர் ஆயனுக்கு மனைவியாக வீரவல்லி வீரவல்லி என்ற பெயரோடு மிக சீரும் சிறப்போடு பார்த்திருக்கிறேன். இருந்தாலும் கணவரை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்பதாக அவன் அவனை பார்க்க வேண்டும். ஏண்டா அன்பே? பாத்துடா, பாத்து கும்பிடு. எங்க அம்மாவுக்கு குஞ்சு வாங்க வைக்கிறேன். ஏய், குனிந்து பணிவோடு வணக்கத்தை வைக்கிறேன். குனிந்து பணிவோடு வணக்கத்தை வைக்கிறேன். எப்படி இருக்கிற தெரியுமா? மகாலட்சுமி வருகிறமா? ஆமா. இப்ப பாக்கிறதுக்கு அழகா பொம்பளை மாதிரியே இருக்கிற. காலையில திடீர்னு லீக் கடி நான் முடியாது. ஒரே ஆளா அரமல்லமா எடுக்க சொன்னா எடுக்கணும், குடிக்க சொன்னா குடிக்கணும், வைக்க சொன்னா எனக்கு தெரியுமா நீ யாருன்னு? ஆவனுக்கு ஒரு சீனு. அது காலையில. இப்ப யாரு? இப்ப யாரு? வெள்ளி வெள்ளி வெள்ளியா? அப்புறம் புதனா? பூசணிக்கா வள்ளி, வீரவள்ளி. ஆமா நான் தான் வீரவல்லி. நான் தான் வீரவல்லி. ஆமாடா. ஆமா கணவரை பார்க்க வேண்டும். ரொம்ப நேரமா அது உக்காரல. எப்ப பொண்டாட்டிய பாப்போம் பாப்போம் என்னங்கிறாரு. அந்த கேப்ல ஒரு பீடி குடிச்சிருக்காரு. மழையே இல்லாத ஊருக்கு கொடுப்பா வீட்டு வர மாதிரி வீட்டு வராங்க. ஆமா ஐயா வர மறந்துட்டான். சரியா போயிடுச்சு. அடுத்த லைன் அந்த கார் பாரு. கார் உள்ளால ஏய் மூதேவிய பாருன்னா உலகம். இந்த உலகம் இருக்க வரையும் கடல் நீர் உள்ளளவும் கடல் அழியாத அளவிலும் அந்த அளவுக்கு நீ நீரோடி நீரோடி காலம் வாழணும்ன்ற வாழ்க 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 மனதார வார்த்தைகளே. ஆமா என்னுடைய நானுடைய மனைவியும் ஏட்டல் பேசு. கிட்ட வராத. கணேஷ் புலி வாசனை அப்படியே அடிக்கிறான். சொல்லி மாந்த வாங்கிக்கிறேன். மூதேவி மூதேவி. மனைவியோ குடும்ப
இந்த இடத்துல வேலை இல்ல. இல்ல போ. உனக்கு அந்த இடத்துல வேலை இல்ல. ஏன் வந்த? என்கிட்ட என்ன சொன்னீங்க? அங்க வேலை இல்ல. அந்த இடத்துல வேலை இல்லைன்னா சொன்னேன். இந்த இடத்துல குடும்ப வேலை இல்லை சொன்னேன். ஆனா இன்னும் சொல்ல விட்டல. ஐயோ ஏய் அடிச்சுக்கிறாரு. எதை அடிச்சுக்கிறேன்? ஏற்கனவே அடிச்சுதான் ஒரு பல்லு உண்டு போயிடுது. அதே தூக்கி குடிச்சா புகை எந்த போய் போகுதுன்னே தெரியல. ஏய் நான் இவன மணியோ குடும்ப இருந்தா காசு போவோம். இது எந்த ஏய் ஒரு வேலை கிடையாது. சாமி சாமி பண்ற பையா என்னம்மா சாமி கும்பிட போறீங்களா? நான் வேணா மணி ஆட்டுறேன். டேய் அதெல்லாம் நீ பார்க்க கூடாது. வாரி அடிச்சிட்டு போடும். இப்போ வாரி அடிச்சிடுமா? பையா இந்த கண்ணு கட்டா போது வேலை நான் தான் கண்ணு எடுத்து வச்சுக்கிறேன். ஆமா வேலை எடுத்து மாங்க எனக்கு வேலை எடுத்து எடுத்து வச்சுக்குவாரு. ஏய் 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 ரெண்டு பேரும் டிஷ்யூமா? ஏய் கோவல ஏய் கப்பா கப்பா ஓய் ஓய் போடா. ஏய் என்னடா? அவருக்கு தான் தெரியும். போடா. நம்ம ரெண்டு பேரும் ஆபரேஷன் பண்ண சொல்லியா? டேய் நீ பாரு. வேற வழி. திருமணத்தை பார்த்து உள்ளே. எவ்வளவு மாறி விட்டது. அப்படிங்க எத்திக்கும் திட்டிக்கும் மூவர்கள் திறமையும் உணர்ச்சி வெள்ளம் பெருகெடுத்து ஓடினார். ஆண்டு போன கம்பனும் அவர் பிறகு வந்தாலும் உன்னை மன்னிக்க முடியாத போல சொல்றீங்களா தான் அப்படிங்களா வாடாத வந்த மலரே தேடியம் கிடைக்காத பொக்கி சபை உடைய கூந்தலை கட்ட கால்வேகம் கடல் போல் மறந்து உன்னுடைய ஆதத்தை கட்ட வழிகள் அத்தனையும் அதாவது தனம் பெறலாம் தானியம் பெறலாம் குணம் பெறலாம் குபேர சம்பத்தை பெறலாம். கொடுக்க வேண்டிய உள்ள படித்த இது அந்த ஹனுமான் ஜெயந்தியை முன்னிட்டு இதோ எங்களது கட்டியாமதல் ஈய நாடகமன்றத்தை பாராட்டி ஈரியா இனியாடா ஈய நாடகமன்றத்தை பாராட்டி கவுன்சிலர் தலைவர் வார்டு நம்பர் மகளிர் குழுவினர் அனைவரும் சேர்ந்து எங்களது ஈய நாடகமன்றத்தை பாராட்டி 101 ரூபாய் தரல முன்னாடியே சொல்லிடுறோம். அது இப்பதான் சொல்லணுமா? உடைய கூந்தலை கட்ட கால்வேகம் கடலுக்குள் மறந்து ஆதத்தை கட்ட வழிகள் தானியம் பெறலாம் தானம் பெறலாம் குணம் பெறலாம் குபேர சம்பத்து பெறலாம். உனக்கு வேண்டிய உள்ள படித்த இதே கிராமத்தை சேர்ந்த குமார் என்பவர் எங்களது பெட்டிகார் திரு பட்டாபிராமன் அவர்களை பாராட்டி 201 ரூபாய் ஜிபே செய்துள்ளார். அன்னார் குடும்பம் எல்லா வளமும் நலம் வெற்றி பெற்று வாழ எல்லா தலைவாசிகளுக்கும் நன்றி. எங்கடா மெசேஜே வரல. ஜிபே பண்ணிடுறாங்கண்ணா ஒட்டிங்காண்ணா. திருப்பி காட்டுங்கம்மா அவங்க கீழே காட்டுங்க. எதுனாங்க வெள்ளை பேப்பர் எடுத்துட்டு வந்து ஏங்க, உங்களுக்கு தெரியல? நீ பாரா தெரியல? அது அதுல ஏத்துக்குதா இல்லையா? தெரிஞ்சா தெரியலையா? இத தெரிஞ்சா தெரியலையா? என்ன தெரிஞ்ச? இது யார் கண்ணுக்குமே தெரியாதுங்க. யாரு பொண்டாட்டி உத்தமியோ அவன் கண்ணுக்கு தான் தெரியும். தெரிதுடா இருக்குது ஏதிக்குது. ஏங்க உனக்கு ஏமா உனக்கு தெரிஞ்சா? உனக்கு தெரிஞ்சா? கல்யாணம் அவளை மக்கள் அடிப்பட்ட நிலமே ஏ பையா இன்னும் பாட்டு அவன் மனைவி வச்சு வர்ணிச்சு பண்ண கீ தரையை நக்கிங்கிறாரு. யார் சொன்னது?
விட்டு பிரிவது எடுக்க மனமே மனமே கிடையாது உங்களுக்கு. ஆமா என் மனதில் இருப்பது அத்தனை எடுத்து உனக்கு உன் மனதில் ஆசை பாசம் பண்பு ஒன்னே ஒண்ணு, இந்த நாடகம் போட்டா யாருக்கு சந்தோஷமா இருக்குதோ தெரியல. ஆனா உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அதே சகல போட்ட பீராயிர பத்தியா ஒரு மனசாட்சி இல்ல, ஒரு அறியாத பையன் கலகுற நம்ம வச்சு இப்படி செய்யறோமா? அவன் இல்ல, ஏன்னா ஓரமா போயிட்டு சொல்ல வேண்டியதானே. இந்த மாதிரி இது மாதிரி எல்லாம் செய்யலாமா? இல்ல நான் கேக்குறேன், ஒரு சாராயம் கூட்டிட்டு போனா கூட கூட்டு போய் ஒரு பாட்டில் வாங்கி நீ கட்டிக்கு நான் கட்டி குடிக்கிறேன். அதே மாதிரி நீ பாதி நான் பாதி எதுக்கு தேவையில்ல கூட்டு போய் கொடுங்க. பூரா போயிட்டு மென்டல் பூரா இப்பதான் வெளியே வந்து தங்கத்துல கோவில் தெய்வம் இந்த தெய்வம் எதுக்குங்க? இனிமே இந்த தெய்வம் தேவை. இது உள்ள எதுக்கு இந்த கோயில? எதுக்கு அந்த சாமி? சாமி தூக்கி வெளியே போட்டு அம்மா தான் இனிமே தெய்வம். இனிமே தேர் திருவிழா செஞ்சா அத மாதிரி வீதி உள்ள வரும்பொழுது அம்மா தூக்கி அப்படியே தேர் மேல உட்கார வச்சு அப்படியே தெரு தெருவா சுத்த திருவிதி உள்ள சுத்தி வரணும். அம்மாவை எல்லாம் ஓடிப்பாங்க, குடிக்கிறவங்க குடிப்பாங்க, போடுறவங்க போடுவாங்க. முதலாக எப்படி வீரவனுக்கு திருமணம் செய்தி அவனை எதிர்க்க திருமணம் கொண்டைய பார்த்து வேலை கொண்டைய மட்டும் பாக்குறான் பாலு. அப்படி ஆசைகள் பெற்று இந்த வண்டியை நீங்க இவ்வளவு ஆசையா இருக்கிறீங்களா? ஒரே ஒரு பொண்ணு தானே. ஆமா அண்ணாச்சி. அண்ணாச்சி அருணாச்சி. அண்ணாச்சி இல்ல, சாத்துக்குடி. அருணாச்சி. அருணாச்சி சின்ன பொண்ணு தானே.